வணக்கம் யுவஸ், இது ஆலைவாசல் சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, போன வாரம் நாங்கள் நாங்கூரை சுற்றி இருக்கிற திவ்ய தேசங்களுக்கும் ராசி கோவில்களுக்கும் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இது. முதல்ல நாங்கள் போனது தஞ்சை பெரிய கோவில் தான். தஞ்சை பெரிய கோவிலில் சாமியையும் அம்பாளையும் தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் வராகி அம்மனை தரிசனம் செஞ்சோம். இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவில்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் கடகராசிக்கான பரிகார கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நாங்கள் கிளம்பினோம். இந்த ஊர் இருக்கிறது திருந்து தேவன்குடி. கடகராசிக்கான பரிகார தலம் இது. இந்த கோவிலிருந்து பக்கத்திலேயே 2 கிலோமீட்டர் தள்ளி ரிஷபராசிக்கான பரிகார தலமும் இருக்குது. 2 கோவிலுக்குமே போனோம். இந்த திருந்து தேவன்குடியில் இருக்கிற சுவாமி பெயர் கற்கடேஸ்வரர். நண்டு பூஜை செஞ்ச தலம். இப்போவும் சுவாமியோட லிங்கத்து மேலே நண்டு பூஜை செஞ்சதுக்கான தடமும் இருக்குது. இங்கே சுவாமியை தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் பக்கத்திலே 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ரிஷபராசிக்கான பரிகார கோவில் திருவிசநல்லூர். இங்கே இருக்கிற சுவாமி பெயர் சிவ யோகிநாதர். இந்த கோவிலில் யமனை நந்தி பகவான் விரட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது 4 யுகங்களாக இந்த கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே பைரவர்களும் 4 பைரவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து போனது திருக்கோடிக்கா. இங்கே இருக்க சுவாமி பெயர் கோடீஸ்வரர். 3 கோடி மந்திர தேவதைகளும் சாபம் நீக்கின தலம். நம்மளோட ஜென்ம பாவங்கள் எல்லாத்தையுமே இந்த பெருமாள் நீக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யமனும் சித்திரகுப்தனும் தனித்தனியாக இருக்கிறாங்க. யமபயம் நீக்கும் தலமும் இது. இந்த கோவிலில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே 4 வேதங்களுக்கும் தனித்தனி 4 லிங்கங்கள் இருக்குது. இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு முடியவே 12 ஆயிடுச்சு. நடை அடிக்கிற டைமும் ஆயிடுச்சு. அதனால் சாயங்காலம் 5 மணிக்கு மறுபடியும் கோவிலில் சாமி கும்பிட போனோம். சாயங்காலம் நாங்கள் முதல்ல போனது திரு சாய்க்காடு. தமிழ்நாட்டில் காசிக்கு நிகராக இருக்கிற தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கே இருக்கிற முருகன் கையில் வில்லோட காட்சி தராரு. இங்கே இருக்கிற சுவாமி பெயர் சாயா வனேஸ்வரர். இந்த கோவிலில் சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க திவ்ய தேசத்துக்கு போனோம். இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் குடமாடு கூத்தன் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாரு. இந்த ஊரோட பெயர் திரு அரிமேய விண்ணகரம். பெருமாள் குடத்தோட வந்ததுனால இவருக்கு குடமாடு கூத்தன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. பெருமாள் தன்னோட ஒரு காலை கீழே இருக்கிற வெண்ணெய் பானை மேலே வைத்த கோலத்தில் இருக்கிறாரு. இதுக்கடுத்து அடுத்த திவ்ய தேசத்துக்கு போனோம். இந்த ஊரை சுற்றி நாங்கூரை சுற்றி 11 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதாவது மயிலாடுதுறையை சுற்றி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே இருக்குது. இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது. கூகுள் மேப் போட்டு தான் போனோம். இங்கே இந்த கோவில்களை சுற்றி பார்க்குறதுக்குன்னு நம்மளுக்கு கைடும் இருக்கிறாங்க. இவங்களே நம்மளை கூப்பிட்டு போய் எல்லா கோவில்களையும் சுற்றியும் காமிப்பாங்க. இதுக்கு அடுத்து நாங்கள் போனது பார்த்தன்பள்ளி. இது திருவெண்காட்டில் இருக்குது. இங்கே பெருமாள் அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனனோட தாகம் தீக்கிறதுக்காக இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இருக்கிறாரு. நீங்கள் இந்த திவ்ய தேசத்துக்கு போகிறதா இருந்தால் சீக்கிரமாக போகிறது தான் நல்லது. ஏன்னா சாயங்காலம் 5லேருந்து 7:30 மணி வரைக்கும் தான் இந்த கோவில்கள் எல்லாமே திறந்துருக்கு. காலையில் போனால் பெரும்பாலும் 8 மணிக்கு மேலே தான் கோவிலை திறக்கிறாங்க. அடுத்ததாக போனது மணிமாட கோவிலில் இருக்கிற நாராயண பெருமாள் கோவில். இந்த கோவிலோட ஒரு விசேஷம் என்னென்னா, தை அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த கோவிலுக்கு மற்ற திவ்ய தேசத்து பெருமாள்கள் எல்லாமே வராங்க. இதுதான் இங்கே பெரிய உற்சவமாக இங்கே கொண்டாடப்படுது. இது சுவாமிக்கு பத்ரி நாராயணன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்ததாக நாங்கள் போனது செம்பொன் செய்கோவில். இங்கே பெருமாள் செம்பொன் அரங்கன் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாரு. ராமன் ராவணனை கொன்னதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. அதனால் அவர் தங்கத்தில் ஒரு பசுவை செஞ்சு அந்தனருக்கு தானமாக கொடுக்குறாரு. அந்த பசுவை வாங்கின அந்தனர் அந்த பொண்ணை விற்று இந்த கோவிலை கட்டினதாக சொல்லப்படுது. செம்பன் அரங்கரை தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் மணி 7:30 ஆயிடுச்சு. அதனால் சுற்றி இருக்க மற்ற திவ்ய தேசங்களுக்கு போகாமல் நேராக திரு இந்தலூரில் இருக்க பரிமள ரங்கன் கோவிலுக்கு போயிட்டோம். இங்கே சுவாமியை தரிசனம் செஞ்சோம். இந்த கோவிலோட தூண்களில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. வெளிப்பிரகார தூண்கள்லேயும் சரி உள்பிரகார தூண்கள்லேயும் சரி நிறைய சிற்பங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இங்கே ஃபோட்டோவை எடுத்தேன். அதான் இது. கோவிலில் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் தான் மற்ற திவ்ய தேசங்களை பார்த்தேன். அதை பற்றின வீடியோ பார்ட் 2ல் வரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.